கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குழுவோடு மக்கள் நீதி மய்யம் தலைவர் அவர்கள் அமைத்த குழு பேச்சுவார்த்தை நடத்தியது முதல் கட்டமாக. அதன் தொடர்ச்சியாக 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையோ அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி தலைவர் அவர்கள் நிர்வாக குழு செயற்குழு உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு இவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு ரொம்ப நேரம் கருத்துக்கள் பரிமாற்றங்கள் இருந்தது. இனி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாரான நிலையில் இருக்கிறோம். அடுத்து நீங்க கேள்வி கேட்க அதாவது வர இருக்கிற தேர்தலை எதிர்கொள்வதற்கு அனைத்து திட்டங்களையும் கொடுத்து இன்னைக்கு பேசப்பட்டதுங்க. ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒன்றா கேள்வி கேளுங்க. சின்னம் தொடர்பாக இது வரைக்கும் முடிவு எடுக்கல. ஆனால் டார்ச்லைட் சின்னத்துல நாங்கள் உறுதியாக போட்டு கொடுத்தீங்க. 2 கருத்துல முரண் இருக்கு. இப்போ நீங்க ஆலோசனை நடத்தும் போது என்ன பயணம் பண்ணிருக்கீங்க? சேம் டார்ச்லைட் சொல்றோம். அதாவது தேர்தலில் போட்டியிடுவதற்காண்டி டார்ச் லைட் சின்னத்தை தேர்தல் கமிஷனிடம் விண்ணப்பித்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். சரிங்களா? இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் நாங்கள் இதை குறித்து பேசுவோம், கண்டிப்பாக பேசுவோம். அதில் எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எடுத்து வைக்க இருக்கிறோம். சின்னங்கள் எங்கள் பேட்டரி டார்ச் சின்னம் எங்கள் கையில் தான் இருக்குது இப்போ. சரிங்களா? நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு கூட்டணியிலோ பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதுவும் ஒரு கருத்தாக இருக்கும், பேசி உங்களுக்கு தெரியப்படும். இல்ல அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் சின்னம் குறித்து பேச இருக்கிறாங்க. நீங்க சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது. அந்த கட்டத்துக்குலாம் பேச்சுவார்த்தை சின்னத்துல உறுதியா இருக்க போயிட்டாங்க தேர்தல் கமிஷன் நாங்க வாங்கி இருக்கிறோம். பேசும்போது சார் நான் சொல்றது தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில அதை பத்தி பேச இருக்கிறோம் சொல்றோம். இப்ப முதல் கட்ட பேச்சுவார்த்தையில அன்னைக்கே தெளிவா சொல்றோம். அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல அதை பத்தி பேசுவோம். நீங்க கருதரிக்கும் போது பொண்ணு ஆம்பளை பொண்ணா பொம்பளையான்ங்கிறதெல்லாம் இப்ப பெண் குழந்தையான்ங்கிறதெல்லாம் இப்ப கேட்காதீங்க. படிப்படியாக நேரம் வரும்போது உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. கூடுதல் கட்சிகள் 11 கட்சிகள் கூடுதலா வந்திருக்கு. திமுக வலியுறுத்தது இப்ப நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுங்க. சரிங்களா? எங்களுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம். எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை முதல் கட்ட பேச்சுவார்த்தையில இருந்துட்டு இருக்கு. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது உங்களுக்கு தெளிவான முடிவு எல்லாம் சொல்றோம். நிலைப்பாடு என்ன? எத்தனை தொகுதியில அதிகபட்சமா போட்டியிட போறோம் அப்படின்ற ஆலோசனை இன்னைக்கு நடைபெற்றதா உங்களுடைய நிலைப்பாடு? அது எல்லாம் நாங்க இப்போ பொது வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்ககிட்ட பேச வேண்டியது. நாங்க அப்படின்னா தான் திராவிட முன்னேற்ற கழகத்து குழுவும் நாங்களும் 2 உங்க மைக் முன்னாடியே பேசிடுவோம். அதெல்லாம் 2 பேருக்கும் இணக்கமான ஒரு சூழல் வர வேண்டும். ஒரு விஷயம் என்னால உறுதியா சொல்ல முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து எங்களோட சூழல்ல இருந்து அவங்க பாக்குறாங்க. மக்கள் நீதி மையம் திராவிட முன்னேற்ற கழகத்து சூழல்ல இருந்து நாங்க பாக்குறோம். ஒரு நல்ல முடிவு வரும். அடுத்த கட்டங்கள் பேச்சுவார்த்தையில முடிவாகும். நான் இதுதான் முன்னாடி உங்கள்கிட்ட பதில் சொன்னேன் நானு. சரிங்களா? நேரம் வரும்போது உங்களுக்கு சொல்றோம். சரிங்களா? இப்பமே குழந்தைக்கு வயிற்றுல நான் சொல்றதை கேளுங்க. குழந்தை அதாவது கருத்தரிக்கும் போதே அதாவது குழந்தை சிரிச்சா கன்னத்துல குழி விழுமா அப்படின்னு கேட்கறதுல இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு அதாவது 10 மாதம் நிறைவடைய அந்த பேர்காலம் வரும்போது உங்களுக்கு என்ன குழந்தை, எப்படி அற்புதமான குழந்தை, ஆரோக்கியமான குழந்தையா உங்களுக்கு தெரியும்.